Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபைனான்சியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். அதாவது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க தம்ப்நெயில்ல பார்த்துறது உண்மைதான். ஒரு 10 அப்ளிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோங்க. ஸோ இந்த 10 அப்ளிகேஷனுமே யாரு அப்படின்ற அவங்களுடைய பேரை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதிகபட்சமாக இவங்க எவ்வளோ லோன் தராங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இது முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பிகாஸ் ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, எஜுகேஷனல் பர்பஸ். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்து தான் ஆகணும். அதனாலதான் இதை நான் அடிக்கடி வந்துட்டு ஒரு கேடயமா பயன்படுத்திட்டு இருக்கேன். ஸோ முழுக்க நம்ம வந்துட்டு ஒரு அப்ளிகேஷனுக்கு பாதகமாகவும் நம்ம பேச போறது கிடையாது, அதுக்கு சாதகமாகவும் பேச போறது கிடையாது. அன்பயாஸ்டா தான். ஸோ இருக்கிற விஷயங்களை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஓகேங்க, இப்போ நம்ம வந்துட்டு முதல்ல பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபைப் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அப் டு 5 lakh வரைக்கும் லோன் தரதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது வந்துட்டு சேலரிடு நாங்கள் பார்க்குறோன்னா சிஸ்டம்ல இருக்கு. ஸோ வந்துட்டு சேலரிடு எம்ப்ளாய்க்கு, அதாவது சேலரிடுக்கு மட்டும்தான் இதில் வந்து லோன் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மேபி இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் பிற்காலத்தில் மாறலாம். ஏன்னா இது எல்லாமே வந்துட்டு அப்டேட்டிங்கில் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் இது எதையுமே உறுதிப்படுத்திக்காதீங்க 100%. ஓகே, இதை முழுக்க எப்போ வேணால் ஃப்ளெக்சிபிளாக மாறிக்கிட்டு இருக்கலாம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் சம்பளம் அப்படின்றது மினிமம் 5,000 20,000 அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. மினிமம் 5,000 ஸ்டார்ட் ஆகுது உங்களுடைய சேலரி அப்படின்றது. ஒரு ஸ்டேபிளான ஒரு வருமானம் வரக்கூடிய வேலை இருந்தாலே போதுமான ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது கிரெடிட் பே அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10 lakh வரைக்கும் வந்துட்டு இவங்க அப்டூ அப்படின்றத கிளைம் பண்ணுறாங்க. ஏஜ் லிமிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 21 - 45. ஸோ இது மேபி சேஞ்ச் ஆகலாம். மாத சம்பளம் அப்படின்றது 15,000 அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. சேலரிடு செல்ஃப் எம்ப்ளாய்டு 2 பேருக்குமே வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இப்போ 2 அப்ளிகேஷன் அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூணாவது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நர்வி அப்படின்ற அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹையர் த லோன் அமௌண்ட் அப்படின்றது கொடுக்குறாங்க. 20 லட்சம் ரூபா வரைக்கும். வயது வரம்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 21 - 65 அப்படின்றது. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளுடைய சிபில் ஸ்கோர் 650 இருந்தாலும் நாங்கள் லோனுக்கு கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. என்னதான் 650 இருந்தாலும் அதுலேயும் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை அப்படின்றத நம்ம எப்பவுமே மறந்துடக்கூடாது. அண்டு வந்துட்டு உங்களுடைய சேலரி செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படின்றது 2 பேத்துக்குமே அவைலபிளாக இருக்குது. அண்டு 4th ஒன், ஸோ அப்டூ வந்துட்டு 4 lakh அப்படின்றது கேஷி அப்ளிகேஷன் வந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் நான் செக் பண்ணும்பொழுது 5 lakhs அப்படின்றது இருந்துச்சு. இப்போ டிஃப்ரெண்ட் ஆகுது. சேலரிடுக்கு மட்டும்தான் ஒரு நல்ல குட் சிபில் ஸ்கோர் இருந்தாலே போதும், ப்ரொஃபைல் இருந்தாலே போதும், லோன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணி வியூ 5வது. இதை பொறுத்த வரைக்கும் அப்டூ வந்து 10 lakh வரைக்கும் லோன், 21 - 57 வயசு வரைக்கும் எலிஜிபிலிட்டி அப்படின்றது கொடுத்து இன்கம் ப்ரூஃப் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கிரெடிட் ஸ்கோர் அப்படின்றது ஃப்ளெக்சிபிள் அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. ஸோ லோ கிரெடிட் ஸ்கோர் இருந்தாலும் இதில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றதையும் அவங்களே கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் 6வது அப்படின்றது எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு 5 லட்ச ரூபா லோன் தரக்கூடிய கிசத் அப்ளிகேஷன் அப்படின்றது. இது சேலரிடு செல்ஃப் எம்ப்ளாய்டு ஒரு பேசிக் கேஒய்சி டாக்குமெண்ட் இருந்தாலே போதுமான ஒன்று தான். நல்ல ஒரு கிரெடிட் லைன் இருந்தால் ஃப்ளெக்சிபிளாக ஒரு இஎம்ஐ ஆப்ஷன் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இதில் குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் வந்துட்டு இதில் அடுத்தது எம் பாக்கெட் அப்படின்ற அப்ளிகேஷன். இதை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இவங்க 2 விதமான லோன் அப்படின்றத கிளைம் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு லோன் தராங்க போல, பர்சனல் லோனும் தராங்க போல. பட் இதில் தான் எனக்கு வந்துட்டு அப்டூ எவ்வளோ கேட்டாங்க, வந்துட்டு 6,000 லோன் அமௌண்ட் கொடுத்துட்டு ஐடிஆர்லாம் ஃபைல் பண்ண சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே வந்துட்டு இதில் 30,000 உங்களுக்கு 50,000 வரைக்கும் லோன் அமௌண்ட் அப்படின்றது ஃப்ளெக்சிபிளாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எங்கள் எம்ப்ளாய்க்கு, அதாவது புதுசாக வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு. பட் எதுக்கு இவங்க வந்துட்டு என்கிட்டலாம் இது கேட்டாங்க அப்படின்றது இல்லை. ஒரு பேசிக் டாக்குமெண்ட் இருந்தாலே போதும். அதிகமாக இது வந்துட்டு ஸ்டூடெண்ட் அப்படின்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல் இது எல்லாமே நான் கிளைம் பண்ணுறது கிடையாது, அவங்க சொன்ன விஷயத்த நான் பகிர்ந்துக்கிறேன், அவ்வளவுதான். அண்ட் பேமி இந்தியா அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன். பட் இது பேமி இந்தியா அப்படின்றது இப்போ கிடையாது, இது வந்துட்டு பேமி மட்டும்தான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப் டு 5 lakh, ஆனால் 10 lakh அப்படின்றது சில நேரங்களில் கிடைக்குது. பெரிய லோனு கூட கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து கேள்விப்பட்டேன் நான். பட் இதில் கிளைம் பண்ணியிருக்கிறது அப் டு 10 lakh அப்படின்ற 5 lakhs அப்படின்றது வந்துட்டு இதில் சொல்கிறாங்க. சேலரிடு இண்டிவிஜுவலுக்கு இதில் கிடைக்கும். ரெகுலர் இன்கம் வந்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு இதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, உங்களுடைய கிரெடிட் ப்ரொஃபைலை பொறுத்து அப்படின்றதையும் கிளைம் பண்ணுறாங்க. ட்ரூ பேலன்ஸ் அப்படின்றதுல அப் டு 2 lakhs வரைக்கும் இதில் ஸ்மால் டிக்கெட் ஃபோக்கஸ், அதாவது சின்ன லோன் அப்படின்றது கொடுப்பாங்க. ஒரு கிரெடிட் லைன் அப்படின்ற மாதிரி போட்டு 30,000 வரைக்கும் லோன் அமௌண்ட் அப்படின்றது சின்ன லோன் அப்படின்றது கொடுக்கறதா வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசிக்கான வந்துட்டு டீட்டெயில் இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. பேசிக் ஈஸி கேஒய்சி இது கொடுத்தாலே போதுமான ஒன்று தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு அடுத்தது ஃபைனலுக்கு வந்தாச்சு.
ஸ்டாஷ்ஃபின் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன். இதை பொறுத்த வரைக்கும் 5 லட்ச ரூபா வரைக்கும் கிரெடிட் லைன் கோட் பண்றாங்க. எலிஜிபிலிட்டி 21 55 வயசு, இன்கம் ப்ரூஃப் அப்படின்றது வந்துட்டு தேவைன்னு சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அப்ளிகேஷன்ல பெரிய லோன்லாம் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் என்னுடைய ஃப்ரெண்டு எனக்கு தெரிஞ்சவர் வந்துட்டு இந்த அப்ளிகேஷன்ல கலெக்ஷன் பர்சனா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவங்க வந்துட்டு என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் அப்படின்றது பிளே ஸ்டோர்ல எக்கச்சக்கமா இருக்குதுங்க. அந்த வகையில் நம்ம பார்த்த அப்ளிகேஷன் தான் ஸோ இந்த அப்ளிகேஷன் எல்லாமே. இது மட்டும் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இன்னும் ஏராளமான அப்ளிகேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல கொட்டி கிடக்குது. ஸோ இது எல்லாமே லோன் கொடுக்க தான் இருக்குது. ஆனால் இதில் முக்கியமாக நம்ம லோன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கிறதுனால தான் நமக்கு வந்துட்டு அடிக்கடி நம்மளோட சிபில் இம்பாக்ட் ஆகுது. எப்பவுமே ஒரு லோன் ட்ரை பண்ண போறீங்கன்னா உங்களுடைய லோன் அமௌண்ட் நீடடை தெரிஞ்சுக்கோங்க. அதாவது எவ்வளோ எலிஜிபிலிட்டி வருதோ அதில் பார்த்துக்கலாங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல், சார் எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா வேணும், இல்லை எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிக்ஸடு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா தேவைன்னா அப்போ நான் போய் வந்துட்டு அப்டுவே 5 லட்ச ரூபா லோன் தரக்கூடிய ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே போகிறேன்னா எப்படி அவங்க எடுத்த உடனே அப்டு 5 lakhs அப்படின்றது கொடுப்பாங்க? அப்போ நான் இதுலேயே 20 லட்ச ரூபா இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் 20 லட்ச ரூபா அப்டு வந்துட்டு கொடுக்குறாங்க, ரொம்ப வருஷமா இருக்கிறாங்க, அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்றதுக்குள்ள போகும்பொழுது ஒரு 5 லட்ச ரூபா அப்படின்றது சாதாரணமாக எனக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கான என்னுடைய எலிஜிபிலிட்டியை நான் பீட் பண்ணிட்டேன்னா கிரெடிட் ப்ரொஃபைல் எல்லாமே நல்லா இருக்கு, எனக்கு இன்கமும் நல்லா இருக்கு, ஓகே எனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு, அவங்க தருவாங்க அப்படின்னா அப்போ அதிகபட்சமா பெரிய தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இதுல போய் வந்துட்டு வெறும் 5 லட்ச ரூபா மட்டுமே தரக்கூடிய அப்ளிகேஷன்ல நான் போய் 5 லட்ச ரூபா எதிர்பார்த்தேன்னா அது வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு லோன் எடுக்க மிக முக்கியமான டாக்குமெண்ட் என்ன தெரியுங்களா? உங்களுக்கு வருமானம் தான். அடுத்தது தான் உங்களுக்கு வந்துட்டு கிரெடிட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 650 சிபில் ஸ்கோர் 10 லட்ச ரூபா வரைக்கும் அவங்க கோட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் லோன் தருவாங்க. ஆனால் உங்களுடைய வருமானம் வந்துட்டு மாசம் ஒரு 50-60,000 சம்பாரிச்சுட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய சிபில் ஸ்கோர் 650 தான் இருக்குது. அப்போ அந்த ஒரு தருணத்தில் வந்துட்டு நல்ல ஒரு வருமானம் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் கிரெடிட் ப்ரொஃபைல் சிபில் ஸ்கோர் கம்மியாக இருந்தாலும் கிரெடிட் ப்ரொஃபைல்லாம் நல்லா தாங்க இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்ததுன்னா அப்போ தாராளமாக வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். இந்த மாதிரி வந்துட்டு வாய்ப்புகள் அதிகம். அதுக்காக தான் நான் சொல்றேன், நான் தயவு செய்து ஒரு லோன் கொடுக்குறாங்கன்னு எடுக்காதீங்க. முதல்ல அந்த லோனை பற்றின முழு விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க. இவங்க யாரு, என்ன, எந்த மாதிரி போயிட்டு இருக்கு, எப்படி நடந்துட்டு இருக்குது, என்ன மாதிரி இவங்க லோன் தராங்க அப்படின்ற சில விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை தெரிஞ்சுக்காம இங்க நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, எனக்கு லோன் வேணும், நான் போய் லோன் அப்ளை பண்றேன், எனக்கு லோன் வேணும்பா அப்படின்ற மாதிரி உடனே வந்துட்டு அந்த கான்செப்டுக்குள்ள போயிடுறாங்க. அங்க போனோன்னு என்ன ஆகும், இந்த டாக்குமெண்ட் இல்லை, இந்த டாக்குமெண்ட் இல்லை சார் நீங்கள் கொஞ்சம் டிலே பண்ணிட்டீங்க, இல்லை நெட்வொர்க் இஷ்யூ, இல்லை வந்துட்டு உங்களுடைய வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் சர்வர் இஷ்யூ, இதனால வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு லோனை என்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணாங்கன்றது என்னால் சொல்ல முடியாது. ஆனால் மறுபடியும் நீங்கள் தொடர்ந்து ஒரு லோன் அப்ளிகேஷனை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களே, அப்போ என்னால் உறுதியாக சொல்ல முடியும் நீங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய அப்ளிகேஷனில் ட்ரை பண்ணுறதுனால தான் உங்களுக்கு லோன் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்றது. ஸோ இதுதாங்க வித்தியாசம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம தேவைக்கேற்ற வருமானத்துக்கேற்ற ஒரு கடனை வாங்கி அதை ஈஸியாக சுலபமாக அடைச்சிக்கிட்டு நம்மளால சந்தோஷமாக இருக்க முடியும். இல்லைப்பா எனக்கு இதெல்லாம் ஒரே குழப்பமாக இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசரை பாருங்கள், அவர் மூலிமா அப்ரோச் பண்ணுங்க. இப்போ நானே இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இவ்வளோ விஷயங்கள் பேசும்பொழுது ஃபினான்ஷியல் அட்வைசர் இதுக்காகவே இருக்கிறவர் எப்படி பேசுவார்? இன்னும் அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. பட் இதுக்காக அவங்க படிச்சிருக்கிறாங்க, கரண்ட் அப்டேட்டில் அவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம இருக்கிறோம், பட் ஏன்னா அதுக்கு ஒரு ப்ரொஃபைல் அப்படின்றது ஒரு தேவை. ஸோ அதனால வந்துட்டு அந்த கரண்ட் அப்டேட் அப்படின்றதுல இருக்கிறதுனா அவங்க சட்டத்துக்குள்ள என்ன இருக்கு, இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத பார்த்து தெளிவாக உங்களுக்கு அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் சொல்றேன், முடிவு எடுக்கிற மாதிரி தான் ஃபினான்ஷியல் அட்வைசரை பார்த்து இல்லை பேங்க் அஃபிஷியலை பார்த்து நீங்கள் முடிவு அப்படின்றத எடுத்துக்கோங்க. நம்ம சேனல் மூலிமா இன்ஃபர்மேஷன் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், நம்ம நாளைக்கு இது போல நல்ல பயனுள்ள இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். அண்ட் அதே போல முக்கியமானது நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், ஸோ இது எல்லாத்தோடைய லிங்க்கும் கீழே இருக்கு, தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க.